வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்தி ஒர்க்கிங் வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக செய்கிற மாதிரியான டிசைன் இது. ஸோ பிகினர்ஸ் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குர்த்தி வந்து எப்படி டிசைன் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ என் டயாஷுக்கி சேனலில் இருக்குது. ஸோ இதை எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஒர்க் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பார்ப்போம். இது கோட்டாப்பட்டி லேஸ் வச்சு லாங் பீட் வச்சு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து பேட்சஸ் அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்திஸோட ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். கோட்டாப்பட்டி லேஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். கோட்டாப்பட்டி லேஸை இந்த மாதிரி நமக்கு அந்த நீடிலில் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சு இந்த மாதிரி போடணும். அந்த நம்ம லாங் நீடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளெண்டாக இருக்கும்ல, அந்த பிளெண்டாக இருக்கிற நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃப்ளாட்டாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லேஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த நீடில் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் வந்து உள்ளே போகும். நம்ம இதில் நார்மலாக வந்து ஸ்பைடர் வெப் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைடர் வெப் ரோஸ் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி குட்டியாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம். இப்போது அதே இது வந்து சைடில் 2 லைன், அதாவது முக்கோணமாக வந்து போட்டுக்கிறோம். முக்கோணமாக 3 ஸ்டிச் வந்து நேர் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். மூணு நேர் ஸ்டிச்சுமே வந்து நான் இந்த கோட்டாப்பட்டி லேஸில் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து கனமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து இழுத்து போடணும். 3 கோடு இப்போ போட்டாச்சு. ஒன்று ஸ்ட்ரைட்டாக, இன்னொன்று வந்து வி ஷேப்பில் போட்டுட்டு இப்போது ஒரு கோடு விட்டு ஒரு கோடு உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ஒரு கோடு விட்டு ஒரு கோடு, ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம கொடுத்து எடுக்கிறோம். இது ஈஸியான ரோஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சு. பார்க்குறதுக்கு அழகான ரோஸ் மாதிரி இருக்கும். நல்ல லுக்கோடையும் உங்களுக்கு தெரியும். ஈஸியாக குயிக்காகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த லேஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறனால நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிராண்டான லுக்கோட நல்லா ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இந்த ரோஸஸை வந்து நான் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி போட்டுக்கிறேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த பக்கிள் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது க்ரீன் கலர் பக்கிள் பீடும் கோல்டு பீடு, கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு பீடு எடுத்திருக்கேன். இது எம்எம்மில் வந்து 1 mm வரைக்கும் வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோஸில் 2 லீஃப் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். ஒரு பக்கிள் பீடும் ஒரு பீடும் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பின்னாடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எடுக்கிறோம். இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, அதே தையல் தான் வந்து போடுறோம். சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இது நான் ரொம்ப தடவை வந்து உங்களுக்கு வெறும் த்ரெட்லையும் போட்டு சொல்லியிருக்கேன். அதே மெத்தடில் தான் இந்த பக்கிள் பீடு வச்சும் நம்ம போடுறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து போடலாம். ரொம்ப பெரிய ஃபில்லிங்கும் வந்து நீங்கள் குயிக்காக இந்த ஃபில்லிங்கை வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டெம்முக்கு ஃபுல்லாமே வந்து நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங் தான் வந்து போட்டிருக்கேன். பக்கிள் பீடை வச்சு கொஞ்சம் பேக் வச்சு இன்னொரு பக்கிள் பீடு வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் ஸ்டிச் வந்து பார்க்குறீங்க. லீஃப்க்கு நடுவில் ஒரு ஸ்டிச் வந்து வச்சுட்டு சைடில் ஒரு லாங் செயின் போட்டு மேலே போயிட்டு சைடில் வைக்கிறோம். அதே மாதிரி லாங் செயின் போட்டு மேலே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணுறோம். இதே மெத்தடில் வந்து லீஃபும் வந்து ஃபில் பண்ணுறோம். சேம் அதே பக்கிள் பீடும் அதே பீடு தான். இதுக்கு வந்து நான் மெட்டீரியல் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து யூஸ் பண்ணலை. இந்த பக்கிள் பீடு அப்புறம் அந்த கோட்டாப்பட்டி லேஸு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒர்க்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகாக கிராண்டாக இருக்கும். இதில் த்ரெட்டும் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான லுக்கோட ரொம்ப அழகான ஃபினிஷிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து பிகினர்ஸ் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம பிங்க் கலரில் ஒர்க் பண்ணுறோம். என்னோடய குர்த்தி வந்து க்ரீம் கலரு. பேட்ச் ஒர்க்குக்கு நான் க்ரீம் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 1/2 mm பீடு, 1 mm பீடு, அதே மாதிரி சுகர் பீடு, குந்தன், இதை வச்சு தான் நம்ம பேட்சை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கிறிஸ் கிராஸ் ஃபில்லிங்கில் சர்க்கிள் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். நேராக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதை கிறிஸ் கிராஸாக வந்து ஃபில் பண்ணுறோம்.
இந்த சைடு ஒரு செயின், அந்த சைடு ஒரு செயின் லாங்காக இழுத்து பண்ணுறோம். இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள், ஆனால் இந்த சர்க்கிளுக்குமே வந்து உங்களுக்கு இந்த ஃபில்லிங்கில் நீட்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக வந்து ஃபில் ஆகும். இந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டரில் இதை பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 அந்த சர்க்கிளில் வந்து பெரிய சர்க்கிள் ஃபுல்லாக இந்த கிறிஸ் கிராஸ் ஃபில்லிங் போட்டுட்டு அடுத்து நம்ம குந்தன் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். குந்தன் ஒர்க்குமே வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். குந்தன் வச்சு அதை சுற்றி டல் கோல்ட் பீடு வச்சுட்டு 1/2 mm பீடு 1 mm பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இது 1 mm பீடு வச்சு ஃபஸ்ட்டு நடுவில் வந்து வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குந்தன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். குந்தன் ஒர்க்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குந்தன் கொடுத்துட்டு சுற்றி டல் கோல்ட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதும் அடுத்து வந்து கோல்டு கலர் பீடு 1/2 mm பீடு வச்சு அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 mm பீடு ஸ்டிச் பண்ணதும் இதை சுற்றி வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டல் கோல்ட் பீடு, ஒரு 1/2 mm பீடு, ஒரு 1 mm பீடு அந்த மாதிரி வந்து எடுத்து 8 சைடும் வந்து நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து 8 பீஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 8 சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிம்பிளான டிசைன் தான், ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்கோட நல்ல ஃபில்லிங்காக வந்து தெரியும். சுற்றி வந்து நம்ம இப்போது இந்த 1/2 mm பீடை வந்து வச்சுட்டே வரேன். ஒரு 2 தடவை வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த பீஸை இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் நான் அவுட்டர் லேயரில் நல்லா 2 தடவை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை குர்த்தியில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு லேஸோட அளவுக்கு கரெக்டாக லேஸோட அளவை கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பேட்சஸும் அந்த லேஸோட அளவுக்கு மட்டும் விட்டு மிச்ச பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் சுற்றி வந்து கம் போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு செட் பண்ணி வச்சிடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பேட்சஸை வந்து நல்லா கம் போட்டு செட் பண்ணிடுவோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிங்க் கலர் துணி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ண. அதே சமயம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த பேட்சுமே உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் நல்லா கிராண்டான லுக் வந்து இருக்கும். அந்த குட்டி குட்டி பேட்சஸில் நான் ஏற்கனவே காட்டின அந்த 2 டிசைன் தான் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பேட்சஸும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்லீவுக்கு. அப்புறம் இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக வந்து வச்சு எடுக்கிறதுக்குன்னு அதுக்கு தக்குன மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேட்சஸும் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பெரிய பேட்சில் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த பேட்சை சுற்றி ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. லேஸ் வச்சு கரெக்டாக அந்த பேட்சஸை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நல்ல நீட்டான ஃபினிஷிங்கோட உங்களுக்கு பேட்சஸ் வந்து அட்டாச் ஆகிடும். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சமாக வந்து துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து அந்த பேட்சஸ் குட்டி குட்டி பேட்சஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இதையும் அதே மாதிரி தான் ஒட்டி சுற்றி வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதை வந்து பார்க்குறீங்க. லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு, நல்லா கம்ப்ளீட் பண்ணி அழகான லுக்கோட உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸ்லீவும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த 2 மெத்தடும் வந்து தாராளமாக பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.